தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வேங்கைவாசல் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தார். அப்போது 6 அடி உயரம் கொண்ட மயில் இறகு ராட்சத மாலை அணிவித்தும் வீரவாள் மற்றும் பூங்கொத்து கொடுத்தும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூடவே கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பறையாட்டம் என பிரச்சாரம் களை கட்டியது. கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கடவூர் பகுதியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது ஆரத்தி எடுத்த ஒரு பெண்ணின் இடுப்பில் இருந்த குழந்தையின் மொட்டை மண்டையை தடவி ஹலோ என கூறினார். அடுத்து பாப்பையம்பாடி பகுதியில் பிரச்சார வாகனத்தில் நின்று பேசிய ஜோதிமணி, மகளிர் உரிமை தொகை யாருக்காவது விடுபட்டிருந்தால் நிச்சயம் வந்துவிடும் என கூறிவிட்டு அங்கிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து இரட்டை மூக்குத்தி போட்டிருந்தால் மகளிர் உரிமை தொகை வராது என நகைச்சுவையாக பேசினார். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்ன கொடுத்துருக்கோம். ஒரு ஊர்ல 100 பேருக்குன்னா 94 95 பேருக்கு வந்துருச்சு. அந்த 5 பேருக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. ரெட்டை மூக்கத்தில போட்டிருந்தா வராது. விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா செங்கமல நாச்சியார்புரம் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பட்டாசு தொழில்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே நபர் மோடி மட்டும்தான் என கூறி மக்களிடம் தனக்கு ஆதரவு திரட்டினார். பட்டாசுக்கு வேலை வேண்டும், பட்டாசு தொழில் சிறப்பாக இருக்கணும், அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடிஜி. மத்திய அரசு மட்டும்தான் செய்ய முடியும். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக பிரேம்குமார் மற்றும் திமுக சார்பாக TR பாலு போட்டியிடும் நிலையில் குன்றத்தூரில் உள்ள மசூதியில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் ஒரே நேரத்தில் இரு கட்சியினரும் வாக்கு சேகரித்தனர். இரு கட்சியினரும் எதிரெதிரே நின்றபடி இஸ்லாமிய சகோதரர்களை கட்டிப்பிடித்து ஆதரவு திரட்டினர். திருவள்ளூர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி தண்டலம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு ஆம்புலன்ஸ் ஒன்றும் சிக்கி தவித்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.